இப்ப சொன்னீங்கல்ல, உங்களுக்கு சேர் இல்லையான்னு கேட்டீங்கல்ல? ஆமா. அதுக்கு திரும்பி கேளுங்க. உங்களுக்கு சேர் இல்லையான்னு? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கய்யா. சும்மா கீழயே அப்படியே உட்காந்துக்குவேன். உட்காந்துக்கிறீங்க. ஆமாங்கய்யா. அப்படியா? ஆமா. சரி சரி. பரவாயில்ல. சரிங்கய்யா. சரி. ஏன்னா நீங்க எல்லாம் பெரியவங்க. உங்களுக்கு சரிசமமா நான் உட்காரக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க என்னை 4 திட்டு கூட திட்டிருங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. இது வந்து அந்த க்ரோ பேக்ல நம்ம வச்சிருக்கோம். இதுதான் நம்ம தயார் பண்ற க்ரோ பேக். ஆமா, இந்த பேக்ல தான் நம்ம வச்சு இப்போ நல்லா கெளுத்தி நல்லா வளர்ந்துருப்பாருங்க. அப்புறம் ஆளே உட்காரலாம். ஆனால் பெரிய செடியை உட்காருங்க. பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஆளே உட்கார்ந்துருக்காரு. ஒரு ஆளே உட்காரலாம். சரி, நான் இந்த தொழில் கத்துக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, ஐயா நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு தொழில் சொல்லி கொடுங்க, நீங்க சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் தவறெல்லாம் கிடையாது. ஓகேங்க. அதாவது எல்லாரும் கத்துக்கிறணும். அந்த மனசுதான். அதான் எல்லாரும் கத்துக்கிறணும், எல்லாரும் இது பண்ணணும். அதான் எல்லாரும் தானே வாழணும். ஆமா, நான் மட்டும் வாழ முடியாது இல்ல. நான் ஒரு தான் கை தட்டினா ஓசை வராது. எல்லாரும் தானே. இப்போ நான் போட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆளும் சம்பாரிச்சது இல்லையா? இந்த பேண்ட் ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம், சட்டு ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம், இதை ஒரு ஆள் சம்பாரிச்சிருக்கலாம். அது ஒவ்வொரு தான். இல்லையா, அந்த மனசுதான் கடவுள்.